Welcome. You are watching. Welcome to my channel. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் 65 செய்ய போகிறேன். ஹோட்டல் சுவையில் வீட்டு முறையில் நான் செய்ய போகிறேன். இப்போ நான் 1/4 கிலோ கறி வாங்கி வச்சுருக்கேன். கோழிக்கறி. இதில் ஈரலும் இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணலாம். நல்லா 3 தடவை 4 தடவை நல்லா கழுவுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த வாசனை போகும். மஞ்சள் கூட போட்டு கழுவலாம். இப்போ என்கிட்ட மஞ்சள் இல்லை, அதனால் நான் கழுவலை. வெறும் தண்ணியில் நல்லா கழுவுறேன். இப்போ நல்லா தண்ணியில் ஆட் பண்ணி கழுவுறேன். நான் 4-5 தடவை கழுவிட்டேன். இப்போ கழுவிட்டேன். எல்லா தண்ணியும் வடிச்சிட்டேன். இப்போது 65 பொடி நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதோட கொஞ்சம் தனி மிளகாத்தூளையும் ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். காரம் விரும்பி சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவோம், அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் தேவையான அளவுக்கு. எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு போடல இப்போதைக்கு. இந்த மசாலாவே போதும்னு நான் வாங்கலை. இதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள். ஊறினா தான் நல்லாயிருக்கும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சுடாயிடுச்சு எண்ணெய். இப்போ நான் கறி போடுறேன். கறி நல்லா வறுக்கலாம். பாருங்கள் இப்படி கலர் மாறுது. கறி நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கலரு. கறி நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்கும்போதே எப்படா சாப்பிடணுன்னு தோணுச்சு. இப்போது மீதி இருக்கிற கறியும் வறுத்துக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் சேர்க்கல. அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும்
பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ரைஸ்க்கும் இது பொருத்தமாக இருக்கும் 65 பண்ணால். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்டியாக இருக்குது. நான் வீட்டில் ரசம் சாதம் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேட்சாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 65 ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.